இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் ஒரு விசை கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். இயேசு இன்றைக்கு பிறந்து நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நாம் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ரட்சிப்பை பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பதற்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். வாசிக்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அல்லேலூயா. இந்த வேதத்தை எத்தனை முறை நம்ம வாசித்தாலும் இது பழமையா போவாது. ராமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை முறை எத்தனை வருஷ கணக்கா படித்தாலும் இது பழமையாக போகாது. படிக்க புதுசாக தான் ஆண்டவர் காட்டுவார். ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ வேதம் ஒருபோதும் பழமையானதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வேதாகமம் ஒருபோதும் பழமையானதல்ல. வேணா நம்ம வேதத்தை நிறைய திறந்து வாசிக்க வேத புத்தகம் அழுக்கடைந்து பழுதா போகலாம், கிழிஞ்சு போகலாம். ஆனால் வசனம் பழுதா போகாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வேத வசனம் பழமையா போகாது. இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டும் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்போடு இணைக்கப்பட்டிருந்த அல்லது தொடர்புடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்போடு தொடர்புடைய அரசர்கள், அவர்களை குறித்து நாம் பார்க்கவும், அவர்கள் அந்த அரசர்கள் பிரதிபலிப்பது என்ன, அவருடைய காலத்தில் ஆண்டவர் செய்ததும் என்ன, ஆண்டவர் அதை இன்றும் நமக்கு செய்ய விரும்புகிறார், அதை செய்ததை அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் நமக்கும் அதை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பூலோகத்தில் பிறந்து வந்தபோது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போடு தொடர்புடைய 3 அரசர்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள், இயேசு அந்த சூழ்நிலையிலே தேவன் என்ன கிரியை செய்தார் என்பதையும் இந்த காலை வேளையிலே சற்று நாம் நிதானித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்போடு தொடர்புடைய முதல் அரசன் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:1. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அகஸ்துராயனால் முதல் ராஜா யாரு? அகஸ்துராயன். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்போடு தொடர்புடைய முதல் அரசன் அகஸ்துராயன். இந்த அகஸ்துராயன் என்பவன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்போடு தொடர்புடைய முதல் அரசன். ஆமென் சொல்லுங்களேன். அவன் அரசன் மகனாக பிறக்கவே இல்லை. ஆனால் விபத்தினாலே அரசனாக அவன் ஆக்கப்பட்டான். அல்லேலூயா. அவன் அந்த திடீரென்று ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அரசனாகிற வாய்ப்பு அவனுக்கு என்ன பண்ணுச்சு? கிடைத்தது. அவனை குறித்து ஒரே ஒரு முறைத்தான் புதிய ஏற்பாட்டில் அவனுடைய பெயர் வருகிறது. சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அகஸ்துராயனை குறித்து
ஒரே ஒரு முறை தான் புதிய ஏற்பாட்டில் அவனுடைய பெயர் என்ன பண்ணுகிறது, வருகிறது, இடம் பெற்றிருக்கிறது. அவன் செய்த ஒரே ஒரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் போட்ட ஆணை. அது என்னது? அவன் செய்த காரியம் என்ன? அவன் போட்டதான ஆணை. அல்லேலூயா. ராஜ ஆணை, அரசு ஆணை. ஆமென். அதற்கு அடையாளமாக அகஸ்து ராயன் என்பவன் இருக்கிறான். இந்த அகஸ்து ராயன் எதற்கு அடையாளமானவன் என்று சொன்னால், சட்ட ரீதியான ஆணைக்கு அடையாளமாக இருப்பவன் அகஸ்து ராயன். அல்லேலூயா. இதில் பார்த்து சொல்லுங்க, சட்ட ரீதியான ஆணைக்கு அடையாளமாக இருப்பவன் அகஸ்து ராயன். இப்போ ஏன் இந்த ஆணையை அகஸ்து ராயன் போட்டான் என்று சொன்னால், அவன் தேசத்தில் வரி வசூலிக்க வேண்டும். தேசத்தில் வரி என்ன பண்ணணும்? வசூலிக்க வேண்டும். ஆகவே யாருக்கு வரி செலுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்காக, தன்னுடைய தேசத்தினுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக, வரி விதிப்பதற்காக அவன் முதலாவது குடிமதிப்பை எழுத சொல்லுகிறான். ஆமென். சட்டபூர்வமாக பிறந்த ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு சென்று தாங்கள் இன்ன குடும்பத்தை சார்ந்தவர்கள், இன்ன குடும்பத்தில் இருப்பவர்கள் என்பதை குறிக்க வேண்டியதாய் இருந்தது. ஆமென். அகஸ்து என்பவன் சட்ட ரீதியான பிரதிபலிப்பாய் இருப்பவன். அவன் போட்ட சட்டம் எல்லாருக்கும் உரியது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவன் போட்ட சட்டம் எல்லாருக்கும் உரியது. யாரும் அதை தவிர்க்கவே முடியாது. யாரும் அதை, நம்மெல்லாம் செஞ்சோம் பார்த்தீங்களா, ஆதார் கார்டுக்கு எல்லாரும் பதிவு பண்ணணும்னு அரசாங்கத்தில் சொன்ன உடனே எல்லோரும் போனோமா இல்லையா? கரெக்டாக போயிட்டோம். கூட்டமாக இருந்தாலும் லைனில் நின்று என்ன பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணோம். அதே மாதிரி எல்லாருக்கும் பொதுவானது இது, எல்லாரும் செய்தாகணும். யாரும் இதற்கு விதிவிலக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அப்படி தீர்மானத்தை கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தவன் யார் என்று சொன்னால் இந்த அகஸ்து ராயன். இந்த சட்ட ரீதியான வல்லமை இருந்தபோது கண்ணுக்கு தெரியாத ஒரு தேவனுடைய கரத்தை அகஸ்து ராயனுடைய காலத்திலே நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், இவ்வளவு சட்ட ரீதியான வல்லமை இருந்தபோது கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய கரத்தை அகஸ்து ராயனுடைய காலத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த கரம் என்ன செய்தது? பணத்திற்கென்று சட்டத்தை போட இவன் நினைத்தால் ஆண்டவர் அதை என்ன செய்கிறார்னா, தம்முடைய நோக்கத்திற்கென்று வளைத்து கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அவன் நினைச்சு போட்டது ஒரு நினைவில் சட்டத்தை போட்டான். ஆண்டவர் அந்த சட்டத்தை வளைத்து தம்முடைய திட்டத்தை நிறைவேறுவதற்காக கர்த்தர் அந்த சட்டத்தையே பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை செய்ய முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். உங்களுக்கு மேலே எழுதப்பட்டிருக்கும். ஒருவேளை உங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ நம்ம வசிக்கிற தேசத்துலையோ நமக்கு மேலாக எழுதப்பட்டிருக்கிற காரியம், போடப்பட்டிருக்கும் ஆணை, எந்த நோக்கத்திலே அது போடப்பட்டிருந்தாலும் ஆண்டவரை சேவிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் அதை அவர்களுக்கு தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக திசை திருப்புகிற ஒரு அதரிசனமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லவராகிய ஆண்டவர் எதை வைத்து சொல்கிறேன்? சாலமோன் ஞானி சொல்கிறார், ஞானியின் இருதயம் என் ஆண்டவர் கைகளில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது என்று சொல்லி ஞானி சொல்கிறார். அவன் ஒரு சட்டம் போட்டால் அவன் என்ன நினைக்கிறானோ நமக்கு தெரியல. ஆனால் அதற்கேற்றார் போல ஆண்டவர் அதை மடை மாற்றி விடுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எந்த நோக்கத்தில், எந்த சிந்தனையில், என்ன மறைவான இருதயத்தின் ஆழத்திலிருந்து நினச்சி திட்டம் போட்டாலும் நம்முடைய ஆண்டவர் அந்த திட்டத்தை, அந்த சட்டத்தை மடை மாற்றுகிறவர். அல்லேலூயா. 2 சாமுவேல் 24 அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிங்க. 2 சாமுவேல்
24வது அதிகாரம் 24, 25 வசனங்கள். ராஜா அர்வானை பார்த்து அப்படி அல்ல நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறைய வெள்ளி கொண்டான். நல்ல கவனிங்க. ஆண்டவரிடத்தில் பதில் கொடுக்க, ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுவதற்காக ஒரு இடத்தை அர்வானா என்கிறவன் கையிலிருந்து வாங்கினான். பலிபீடம் கட்டுவதுதான் அவனுடைய நோக்கம். ஆனால் அதரிசனமான கரம் உடைய ஒரு கர்த்தர் அவருக்கு வேறொரு நோக்கம் இருந்தது. இவனுடைய நோக்கம் பலிபீடம் கட்டணும், அதுக்காக இடத்தை வாங்குகிறான். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் அதிலே இருந்தது. அன்று ஒரு நாள் ஆபிரகாம் தன்னுடைய மகனை என்ன பண்ணான்? பலியிட போனான். அந்த பலியிட்ட இடம் ஆபிரகாமுக்கு தெரியும், ஈசாக்குக்கு தெரியும், வேறு யாருக்கும் அது தெரியாது. அவங்க 2 பேருக்கு தான் அந்த பலியிட்ட இடம் என்ன பண்ணும் தெரியும். ஆனால் நல்ல கவனிங்க, அந்த இடத்தை யார்? தாவீது. அந்த மறைந்து இருந்த இடத்தை இந்த தாவீது வாங்கின போது கர்த்தர் செய்தது, மறைந்து இருந்த இடம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படி கர்த்தர் செய்தார். 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். கர்த்தருடைய ஆலயத்தை ராமேன் சொல்லுங்களேன். அதே இடத்திலே மோரியா மலையிலே தாவீது வாங்கின அதே இடத்திலே சாலமோன் ஆலயத்தை கட்ட என் ஆண்டவர் தீர்மானித்தார். அல்லேலூயா. எந்த இடத்தை தாவீது வாங்கினானோ பலியிட வேண்டும் என்று சொல்லி தான் வாங்கினான் நோக்கம். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் அதே இடத்துல தான் சாலமோனை வைத்து ஆலயத்தை கட்ட வைக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய தீர்மானம். அல்லேலூயா, அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, எந்த நோக்கத்தில் ஆணை போட்டாலோ அதை உம்முடைய நோக்கத்திற்காக திசை திருப்புகிற ஒரு தேவன் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். 6:1. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. இங்கே நல்ல கவனிங்க, ராஜாவுக்கு தூக்கம் வரல. இசை வாசிக்கிறாங்க, இசையும் தூக்கத்தை என்ன பண்ணல, கொடுக்கவில்லை. நடபடிகளுடைய புஸ்தகத்தை வாசிப்பதற்காக அவன் தருவித்தான். நல்ல கவனிங்க, என்ன இருக்குன்னு அறிந்து கொள்ள அல்ல, இந்த வரலாற்று புஸ்தகத்தை, நடந்த காரியத்தை வாசித்தா எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரும். நம்ம ஸ்கூலில் படித்தவங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கும். வரலாற்று ஆசிரியர் வந்து பாடம் நடத்தினா தாளாட்டுற மாதிரி இருக்கும், அப்படியே கண்ணெல்லாம் என்ன பண்ணும், சொக்கும். அதுபோல் ராஜா நினச்சான், இந்த கால வர்த்தமானங்கள் எழுதி இருக்கிறது, ஏன்னா டெய்லி நடக்கிறது அதில் இருக்குது, இதெல்லாம் எத்தனை வருஷத்தில் அதில் எழுதியிருக்கோ தெரில, இதெல்லாம் வாசித்தா என்ன பண்ணும், எனக்கு தாளாட்டுற மாதிரி இருக்கும், நான் என்ன பண்ணிடுவேன், தூங்கிடுவேன். இந்த ஹிஸ்ட்ரி புத்தகத்தை வாசித்தா எனக்கு என்ன வரும், தூக்கம் வரும் என நினைத்து தூக்கத்திற்காக வாசிக்க சொன்னான். அவன் தூக்கம் வர வாசிக்க சொன்னபோது என் தேவன்
எங்கோ இருந்த மொர்தெகாயை கனப்படுத்துவதற்காக அந்த நிகழ்ச்சியை மாற்றின தேவன். கர்த்தருடைய திட்டம் என்ன? அகஸ்துராயனின் காலத்தில் குறிப்பாய் இயேசுவுக்கு, அதாவது இயேசுவினுடைய வாழ்வை குறித்து இருந்த திட்டம் என்ன? எத்தனையோ இருக்கலாம், ஆனால் 3 மட்டும் நான் சொல்லுகிறேன். முதலாவது, அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தபடியால் அவருடைய திருக்குமாரனை பெற்றெடுப்பதற்கு ஒரு கன்னிகை தேவை. முதலாவது. 2வது என்ன தேவை? மகன் பிறப்பது பெரிதல்ல, பிறக்க போகும் மகன் சட்டபூர்வமாக தாவீது ராஜாவின் கோத்திரத்தில் பிறந்தவன் என்பதை நிரூபிக்க வேண்டும். மத்தேயு 1:20 வாசிங்க. மத்தேயு 1:20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பரிசுத்த ஆவியினால் யோசேப்புக்கு சொப்பனத்திலே தேவதூதன் தரிசனமான போது எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கூப்பிட்ட? ஆண்டவருக்கு தெரியும், சொந்தக்காரருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும், சொந்தக்காரருக்கு தெரியும். தேவ நோக்கம் என்ன தெரியுமா? உலகத்திற்கே தெரிவிக்க வேண்டும். அல்லேலூயா. முழு உலகிற்கு தெரிவிக்க வேண்டும். இந்த இயேசு என்பவர் யாரோ அல்ல, இந்த இயேசு என்பவர் ராஜாதி ராஜா. இது முழு உலகத்திற்கு தெரிவிக்கப்பட வேண்டும். தாவீதின் குடும்பத்தில் பிறந்தவர் என்பதை சட்டபூர்வமாக என்ன பண்ணணும்? நிரூபிக்க வேண்டும். அகஸ்துராயன் ஒரு ஆணை பிறப்பிக்கிறான். என்ன ஆணை? மத்தேயு 2:4 வாசிங்க. லூக்கா 2:4. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி அந்த ஆணை வந்ததினால் அவரவர் அவங்கவுங்க ஊருக்கு போறாங்க. இந்த ஆணை வந்ததினால் அவரவர் அவங்கவுங்க ஊருக்கு என்ன பண்றாங்க? போறாங்க. இந்த யோசேப்பு ஊருக்கு போவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருந்துச்சு. யோசேப்பு தன்னுடைய ஊருக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். அது எதுக்குன்னா, தாவீதின் வம்சத்திலே அவன் பிறந்தவனாய் இருந்தபடியினாலே. யார்? யோசேப்பு தாவீதின் வம்சத்திலே பிறந்தவனாய் இருந்தபடி அந்த ஒரே காரணத்திற்காக தான் என்ன பண்ணுறான்? ஊருக்கு புறப்பட்டு போகிறான். அங்கு சென்று தன்னுடைய பெயரை பதிவு செய்த போது ஆண்டவர் சரித்திரத்திலே பதியும்படி செய்தார். நம்முடைய ஆண்டவர் சரித்திர நாயகன். கையை உயர்த்தி எல்லாரும், ஏதோ எல்லாரும் சொல்றது போல, நம்முடைய ஆண்டவர் சரித்திரத்தில் முன்குறிக்கப்பட்டவர், சரித்திர நாயகன். அதை எவரால் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை வச்சு தான் கிமு கிபி அதை வச்சு தான் எல்லாமே. ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்பது கற்பனை அல்ல, இயேசு என்பவர் சரித்திரத்திலே வந்தவர். ராஜா என்ன நினைத்து ஆணை போட்டானோ தெரியல. என் தேவன் தமது குமாரனை குறித்த ராஜரீக பரம்பரையை நிரூபிப்பதற்காக அதை என் ஆண்டவர் திசை திருப்பினார். அல்லேலூயா. அவருடைய திட்டம் என்ன? அவருடைய திட்டம் இந்த நிகழ்ச்சி அனைத்தும் பெத்லகேம் என்கிற ஊரிலே தான் நடக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி எல்லாம் எங்கே பண்ணணும்? பெத்லகேமில் தான் என்ன பண்ணணும்? இந்த 3 திட்டங்களையும் ஒருங்கிணைப்பதற்கு ரோமாபுரியில் இருந்து அகஸ்துராயன் என்ன பண்ணுகிறான்? அங்கே இருக்கிறான். ஒரு ஆணை போடுகிறான். என் ஆண்டவர் செய்வதை சொல்லுகிறேன். நீ சட்டம் போடுகிறாயா? நீ சட்டம் போடுகிறாயா? அந்த சட்டம் நீ உன்னுடைய உலகத்திற்கு போடுகிறாய். சட்டத்தை எங்கே போடுகிற? உன்னுடைய உலகத்திற்கு நீ சட்டம் போடுகிறாய். உண்மையில் அந்த சட்டம் யாருக்கு தெரியுமா? ஒரு ஏழை கார்பெண்டர் குடும்பத்திற்கு.
கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ உன்னுடைய தேசத்திற்கு, உன்னுடைய மக்களுக்கு, உன்னுடைய எல்லைக்கு என்று சொல்லி நீ சட்டம் போடுகிற. ஆனால் உண்மையில் அந்த சட்டம் போடப்பட்டது ஏழையான ஒரு கார்பெண்டர் குடும்பத்திற்கு. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் வரலனா இந்த உண்மை இன்னும் மரத்துக்குள்ளே போகலைன்னு அர்த்தம். இந்த உண்மை இன்னும் உங்கள் மரத்துக்குள்ளே போகலைன்னு அர்த்தம். பக்கத்தில் பாசலுக்கு உண்மை போச்சான்னு கேளுங்க. உண்மை போச்சா? மரத்தில் சாரம் ஏறி இருக்கா கேளுங்க. மரத்தில் சாரம் ஏறி இருக்கா? அரசன் தன் தேசம் உலகிற்கு ஒரு நோக்கம் வைத்து சட்டம் போடும்போது அதரிசனமான தேவ கரம் என்ன செய்கிறது? அவரை நம்பி அவருடைய சித்தத்திற்குள் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒரு குடும்பம், ஒரு எளிய குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு அந்த சட்டம் பயனுள்ளதாக நிறைவேற எதுவும் நடக்காது. வேற எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக அவர் நினச்சதை தவிர வேற எதுவும் சட்டம் போட்டாலும் என்ன பண்ணாது? நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒன்று தான் ஊரிலிருந்து நல்ல கவனிங்க. தேவக்கரை எப்படி செயல்படுதுன்னு பார்க்கும்போது அவன் இருந்த ஊரிலிருந்து 80 மைல் தூரத்தை கர்ப்பிணியான தன்னுடைய மனைவியை என்ன பண்ணுகிறான்? 80 மைல் தூரம் கோவேறு கழுதியில் கொண்டு வருகிறான். ஒரு மனிதன் அதை செஞ்சுருக்க மாட்டான். நீங்களும் நானுமா இருந்தால் கூட 80 மைல் கர்ப்பிணி பெண்ணை கழுத மேலே, கோவேறு கழுத மேலே உக்காந்துட்டு வர வச்சுருக்கிறான்னா யோசிப்பு எவ்வளோ பெரிய ஆள் யோசித்து பாருங்கள். நம்ம 1 கிலோமீட்டர் போவோமா என்னன்னே தெரியாது. 1 கிலோமீட்டர் போவோமா என்னமோ அதுக்குள்ளே 10 முறை சண்டை வந்துடும். அதுக்குள்ளே 10 முறை என்ன பண்ணோம்? 100 முறை வந்துடுமா? சரி, நான் அனுபவம் பாருங்கள் எல்லாம். ஆனால் இவன் பாருங்கள் 80 மைல் கோவேறு கழுத மேலே மனைவியை உட்கார வச்சு என்ன பண்ணியிருக்கிறான்? கொண்டு வந்திருக்கிறான். நல்ல கவனிய. ஏன்னா போய்த்தான் ஆக வேண்டும். நிர்பந்தமான சூழ்நிலை. போய்த்தான் ஆக வேண்டும். நிர்பந்தமான சூழ்நிலை. இத்தனையும் நடந்ததே ஆண்டவர் யோசேப்புக்கு சொன்னாரா? பெத்லகேம தான் குழந்தை பிறக்க போகுது. இல்லை மரியாள்கிட்ட சொன்னாரா? பெத்லகேமில் தான் என் பிள்ளையை என்ன பண்ண பெற்றெடுக்க போகிறாய் என்று சொல்லி சொன்னாரா? இல்லை. பெத்லகேமுக்கு அரசு ஆணையிலே அவர்களை ஆண்டவர் வழிநடத்தி செல்லும் போது அந்த குடும்பத்திற்கே தெரியாது. கர்த்தருடைய ஜனமே, முழு உலகிற்கும் ஆணை இருந்தாலும் எது என்று எனக்கு தெரியாது. அது எப்படியா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையாக நீங்களும் நானும் இருந்தால் உங்களுக்கு காரணத்தை தெரிவிக்காமலே கர்த்தர் அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற என் தேவ கரம் வல்லமை உள்ளது. உங்களுக்கு தெரியாமலே செய்யும். யோசேப்புக்கு தெரியாது, மரியாளுக்கு தெரியாது, ஆண்டவர் சொல்லலை. ஆனால் தேவ திட்டம் சரியாய் அவர்களை நடத்தி கொண்டு போனது. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களால் சமாளிக்க முடியல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எங்களால் சமாளிக்கவே முடியலை. இதுக்கு இப்படி தான் நாம் நினைக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு இதுக்கு என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் நீரோ அதற்கல்ல, நீர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீர். அதை நடத்தி நிறைவேற்றுவதற்காக இந்த நாட்களிலே எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட செய்வீராக. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்போடு தொடர்புடைய இரண்டாவது ராஜா மத்தேயு 2 அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். மத்தேயு 2 அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை
பணிந்து கொள்ள வந்தோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆள போகும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்போடு தொடர்புடைய இரண்டாவது ராஜா ஏரோது. யார் சொன்ன? அகஸ்துராயன். எதற்கு அடையாளமானவன்? சட்ட ரீதியான அடையாளம். இந்த ஏரோது எதற்கு அடையாளம்னா வல்லமை அதிகாரத்திற்கு அடையாளமானவன். இந்த ஏரோது ராஜா வல்லமை அதிகாரத்திற்கு அடையாளமானவன். இயேசு பிறந்தபோது இயேசு எங்கே இருக்கார்னா, எங்கோ இல்லை, ஏரோதுடைய ஆட்சி எல்லைக்குள்ளே இயேசு இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இயேசு பிறந்தபோது எங்கோ இல்லை, ஏரோதுடைய ஆட்சி எல்லைக்குள்ளே தான் பிறந்திருக்கிறார். தூரத்தில் இருப்பவர் அல்ல, பக்கத்தில் இருப்பவர் இயேசு. அல்லேலூயா. ஏரோது என்பவன் எதை குறிக்கிறான்? எங்கோ இருக்கும் ஒன்றல்ல, அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறதான நிஜ நிலைமை. அகஸ்துராயன் ஒரு ஆணைக்கு, சட்ட ரீதியான ஆணைக்கு அடையாளமாக இருக்கிறான். இந்த ஏரோதின் வல்லமை குறித்து எத்தனையோ ஏரோதுக்கள் உண்டு, சரித்திரத்தில் உண்டு. மகா ஏரோது என்று அழைக்கப்படுகிற இவன் ஒருவன் தான் இருந்தான். மகா ஏரோது என்று அழைக்கப்படுகிற ஒருவன் இவன் தான் இருந்தான். ஏனென்றால் இவன் மிக மிக வல்லமை படைத்தவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இந்த ஏரோது மிக மிக வல்லமை படைத்தவன். எருசலேம் தேவாலயத்தை இவன் கட்டினான். அது மட்டுமல்ல, பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் என்று இருந்தது போல ஏரோதியன் என்ற கட்சியை வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த கட்சியை ஆரம்பிக்க காரணமாக இருந்தவனும் இவன்தான். அதை ஆரம்பிக்க காரணமாக இருந்தவனும் இவன்தான். அவ்வளவு வல்லமை வாய்ந்தவன், சக்தி வாய்ந்தவன். இந்த வல்லமை என்ன செய்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு என்பவரை அழிப்பதற்காக அந்த வல்லமை செயல்பட துவங்கினது. இயேசு என்பவரை அழிப்பதற்கு அந்த வல்லமை செயல்பட துவங்கினது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவினுடைய பிள்ளையாய் இருந்தால், உண்மையாய் கர்த்தரை பின்பற்றி நடக்கிற ஜனமாய் இருந்தால், தேவனுடைய வெளிச்சத்திற்கும் தேவனுடைய வல்லமைக்கும் பிசாசுகளின் வல்லமைக்கும் ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அனுதினமும் மோதல் நடந்து கொண்டே இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் தேவனுடைய வல்லமைக்கும் பிசாசினுடைய வல்லமைக்கும் அனுதினமும் டெய்லி மோதல் நடைபெற்று கொண்டே இருக்கும். அப்படி இல்லாத ஒரு ஆளை பார்க்கணுன்னா கல்லறை தோட்டத்தில் தான் போய் பார்க்கணும். அப்படி மோதலே இல்லாத ஒரு ஆளை பார்க்கணுன்னா எங்கே போய் பார்க்கணும்? கல்லறை தோட்டத்தில் தான் என்ன பண்ணணும்? போய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் சத்துரு தன்னுடைய வல்லமையினால தேவனுடைய பிள்ளையை அவன் முடக்க நினைப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக உங்கள் வாழ்க்கையை முடக்க சத்துரு நினைப்பான். தேவனும் தன்னுடைய வல்லமையை கொண்டு வருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அவன் வல்லமையை கொண்டு தான் முடக்க நினைச்சா தேவனும் தன்னுடைய வல்லமை என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். ஆனால் சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த கிறிஸ்மஸ் நமக்கு சொல்வது என்னன்னா, ஏரோதின் வல்லமையை எதிர்கொள்ளுகிற ஒரு வல்லமை தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வல்லமை ஒவ்வொரு நாளும் நமக்காக வெளிப்படுத்த என் ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராகவும் இருக்கிறார். ஏரோது என்பவன்
ஏதோம் வம்சத்தை சார்ந்தவன். ஏரோது என்பவன் ஏதோம் வம்சத்தை சார்ந்தவன். ஏதோம் ஏசாவின் வம்சத்தை சார்ந்தவன். ஆனால் இயேசுவோ யூதாவின் வம்சத்தில், யாக்கோபின் குடும்பத்தில். ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் மோதல் வருவதை போல ஏரோதுக்கும் பிறந்த இயேசுவுக்கும் மோதல் வருகிற நிலை இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் என்ன பண்ணும்? போராடும். யாருடைய வாழ்க்கையில் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில். கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருக்கும். அது யாருடைய கதையோ இல்லை, உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய கதை. யாருடைய கதையோ இல்லை, உங்கள் கதை தான். அனுதினமும் மோதல் என்ன பண்ணும்? நடந்துக்கிட்டே இருக்கும். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடி கொண்டே இருக்கும். அந்த வேளையில் ஏரோது தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தின பொழுது அவர் தம்முடைய வல்லமையை எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு ஏரோது சாஸ்திரிகள் அழைத்து சொல்றான், நீங்கள் போய் என்ன பண்ணுங்க? அதை பணிந்து கொள்ளுங்கள். பணிந்து கொண்டு பின்பு என்னிடத்தில் என்ன பண்ணுங்க? வந்து சொல்லுங்கள். நானும் போய் அந்த குழந்தை என்ன பண்ண வேண்டும்? பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். இந்த குழந்தையை குறித்த செய்தி இதுவரைக்கும் ஏரோதுக்கு தெரியவே இல்லை. ஆரம்பத்தில் சொன்னேன், ஏரோதுடைய எல்லைக்குள்ளே தான் இயேசு பிறந்திருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் பிறந்த செய்தி ஏரோதுக்கு தெரியவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறான், நீங்கள் போய் பணிந்து கொண்டு திரும்ப வந்து என்னிடத்துல சொல்லுங்கள், நானும் என்ன பண்ணுகிறேன்? பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்போ நல்ல கவனிங்க. இந்த இயேசு என்கிற பாலகன் ஏரோதினுடைய எல்லைக்குள் பிறந்திருக்கிறார். இது நடக்கும் என்று அவர் பிறந்த கிட்டத்தட்ட 2 வயது ஆக போகுது. இயேசு பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வயது ஆக போகிறது. 2 வருடங்கள் ஆகின்றன. இதற்குள் நடந்ததை சொல்கிறேன். அவர் பிறந்த அன்றைக்கு தேவ தூதர்களுக்கு தரிசனமாகி, இன்று கர்த்தராகிய இயேசு பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அதை கேட்டு அவர்களும் பெத்லகேமுக்கு வந்து தேவ தூதர்களாலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு கண்டு பார்த்து அமைதியாக வீட்டுக்கு போகலை. அந்த செய்தியை எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாமளாக இருந்தால் செய்தி சொல்லப்பட்டது, போனோம், பார்த்தோம், நம்ம கதை முடிஞ்சதுன்னு வந்துடுவோம். ஆனால் இவங்க செய்தி சொல்லப்பட்டதின்படியே போய் பார்க்குறாங்க. பார்த்து கண்டு சும்மா போல செய்தியை எங்கும் பிரசித்தம் பண்ணி, பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்கள், செய்தியை எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். என்ன செய்தி? கிறிஸ்து என்கிற மேசியா பிறந்திருக்கிறார். தேவதூதன் சொன்னாங்க எங்களுக்கு, நாங்களும் போய் இதை என்ன பண்ணோம்? பார்த்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிக்கொண்டே வந்தார்கள். இது நடந்து 2 வருஷம் ஆகுது. ஏரோதே, நீ ராஜாவாக இருக்கலாம். ஏரோதே, நீ ராஜாவாக இருக்கலாம். ஏன், உனக்கு சிஐடி டிபார்ட்மெண்ட்டு கூட இருக்கலாம். உனக்கு சிஐடி டிபார்ட்மெண்ட்டு கூட இருக்கலாம். ஆனால் உன்னுடைய காதிற்கு இந்த செய்தி வராதபடி, வந்து எட்டாதபடி என் தேவன் தடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு என்ன திறமை இருக்கலாம் பா ஏரோதே, டிபார்ட்மெண்ட் வச்சு எல்லாத்தையும் அலசி ஆகிற ஞானிகள் இருக்கலாம். ஆனால் இயேசு பிறந்த செய்தி 2 வருஷம் ஆகியும் உன்னுடைய காதிற்கு வராமல் என் ஆண்டவர் தடுத்தார். அல்லேலூயா. தடுத்தார்ல, என்னால் தடுக்க முடியும்னு வெளிப்படுத்தி காட்டினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இருளின் வல்லமை
சத்துருவின் வல்லமை, ஏரோதின் வல்லமை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை குறித்து செய்து, தம்முடைய பிள்ளையை குறித்து ஒன்றும் படாதபடி காக்கிற மறைக்கிற கர்த்தர். இப்படி சொல்றேன், சத்துரு அவனுடைய கண் அவருடைய பிள்ளையின் மேல் படாதபடி தேவ வல்லமை பாதுகாக்க போதுமானது. ஆச்சரியம், எப்படி இந்த செய்தி அவனுக்கு எட்டவே இல்லை. அதான் ஒரு ஆச்சரியம். எப்படி இந்த செய்தி 2 வருஷமாக அவனுடைய எல்லைக்குள்ளே இருந்தும் செய்தி எட்டவில்லை. சங்கீதம் 27:5 31 சங்கீதம் 31 சங்கீதம் 20வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 27:5. இன்னொருத்தர் 31:20. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். 31 சங்கீதம் 20வது வசனம். மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே வைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். தாவீதிற்கு அந்த அனுபவம் இருந்தது. தாவீது இப்படி சொல்கிறான், ஆண்டவரே, சத்துரு தீங்கு எனக்கு முன்பாக கொண்டு வந்து அந்த தீங்கு நாள் வரும்போது தேவன் என்னை தம்முடைய கூடார மறைவிலே வைத்து சத்ருவின் கண் என் மேலே படாதபடி காக்கிற தேவன். அவன் அரண்மனையை தான் அந்த பையன் வளர்கிறான். யார்? மோசே. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 21 முதல் 23. அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். நல்ல கவனிங்க, அதே அரண்மனையில் தான் வளர்கிறான். ஆனால் பார்வோனுக்கு கொஞ்சம் கூட இவன் தான் ஒரு நாள் நம்மை எதிர்த்து போராட வருவான் என்கிற எண்ணமே வராதபடி தேவனாலே பாதுகாக்க முடிந்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, சத்துருவினுடைய வல்லமை, பிசாசினுடைய வல்லமை எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக செயல்படும் போது அதை மேற்கொள்ளுகிற ஒரு தேவ வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அது அணுகாமல் கண்ணே உங்க மேல படாம காப்பதற்கு வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன். அத்தாலியல் என்கிற ஒரு அரசியை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ யாருன்னா கொடுமையான அரசி. அவ யாரு? கொடுமையான அரசி. எல்லா ராஜகுமாரரையும் வெட்டி வீழ்த்துகிறாள். 2 நாளாகும் 22வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தும் பொழுது யோவாஸ் என்கிற ஒரு சிறு பையனை பாளையத்திற்குள்ளே 6 வருடங்கள் யாரும் தொட முடியாதபடி என் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த தேவன் ஜீவன் உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்துருவின் கரம் படாமல், சத்துருவின் தீக்கணைகள் படாமல் எங்களை பாதுகாக்க ஏரோதின் வல்லமையை மேற்கொள்கிற வல்லமை உள்ள செயல்களுக்காக இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை ஏரோதின் காலத்தில் எப்படி வெளிப்படுத்தினார்? அவன் சொல்கிறான் பாருங்க, நீங்கள் போய் வணங்கி கொள்ளுங்கள், திரும்பி வந்து சொல்லுங்கள். அவனை போல ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது. அவனை போல ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் போய் பார்த்துட்டு வணங்கிட்டு திரும்பி வந்து எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஆனால் உண்மையாகவே அவன் முட்டாளாக இல்லாமல் இருந்திருப்பான்னா அவன் சொல்லியிருப்பான், நீங்கள் இந்த ஊருக்கு புதுசு,
உங்கள் கூட நான் 2 பேரை அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு இவங்க கூட போய் இடத்த பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கலாம். இல்லது இவங்களை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி என்ன பண்ணலாம், ஆட்களை அனுப்பியாவது எங்கே போகிறாங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கலாம், கொலை பண்ணியிருக்கலாம். இயேசுவை என்ன பண்ணியிருக்கலாம், கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் அவர் செய்ய முடியாது, அவனுக்கு செய்ய முடியும். ஆட்கள் இருக்கிறாங்க, ஆட்கள் அவனுக்கு இருக்கிறாங்க. ஏரோதே அதிகாரம் மக்கள் அனைத்தும் உனக்கு உண்டு. என் தேவன் யார் தெரியுமா, உன் மூளையிலேயே அந்த எண்ணம் வராமல் திசை திருப்புகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏரோதே உனக்கு எவ்வளோ வேணால் வல்லமாக இருக்கலாம், எவ்வளோ வேணால் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கலாம், எவ்வளோ வேணால் படபலம் இருக்கலாம், எத்தனை திரள் கூட்டம் நீ இப்படின்னு சொன்னால் எல்லாம் செய்ய இருக்கலாம். ஆனால் உன் மூளை இருக்கு பார்த்தியா, உன் மூளையை மங்க செய்கிறவர் தாயா என்னுடைய தேவனுடைய வல்லமை. உன் மூளையிலேயே அந்த எண்ணம் தோன்றாதபடி ஆண்டவர் மறைச்சு போடுவார். அல்லேலூயா. அந்த சிந்தை உன்னுடைய மனதில் வராமல் சமுத்திரத்திற்கே எல்லை போட்டவர். ஆமென் சொல்லுங்களேன். சமுத்திரத்திற்கே எல்லை போட்டவர். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கடலுக்கு எல்லை போட்டவர். சத்துருவின் கிரியைகளுக்கு எல்லை போட்டு நிறுத்த என் ஆண்டவருடைய கரம் வல்லமை உள்ளது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5:33. அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்று நியாயசாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி இஸ்ரவேலரே இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். போதும். அப்போஸ்தலர்களை கொலை செய்யும்படியாக ஒரு ஆலோசனை சங்கம் கூடியிருக்கு. அது ஒன்றுதான் அவங்களுடைய வேலையா இருந்துச்சு. ஆனால் என் ஆண்டவர் செய்தது, அதற்குள்ளே இருக்கிற ஒரு கமாலியேலை கர்த்தர் எழுப்பினார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சங்கம் கூடி ஆலோசனை செஞ்சாலும் அவர் இந்த சங்கத்துக்குள்ளே அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை தம்முடைய பிள்ளைக்காக கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. எழுப்பின தேவன் எவ்வளவு வல்லமையான ஆட்கள் இருந்தாலும் தங்கள் நோக்கம் நிறைவேற முடியாமல் கர்த்தர் தடை செய்தார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்பதை தேசங்கள் காணும்படி செய்வீராக. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ஸ்திரீக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. வலு சர்ப்பத்திற்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே அந்த ஆண் பிள்ளையை வலு சர்ப்பம் அழிக்க நினைத்தது. ஆண் பிள்ளையை தேவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார். ஆத்திரமடைந்த வலு சர்ப்பம் அந்த ஸ்திரீக்கு நேராக கோபத்தை தாக்கினது, விரட்டினது. ஆண்டவர் அதை மறைத்தார். ஆனாலும் விடவில்லை. வாயை திறந்து பெருவெள்ளத்தை கொடுத்து அழித்து விடலாம் என்று சொல்லி நினைத்தது. ஆனால் முடியவில்லை. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. என் ஆண்டவர் பாதுகாக்கிற வல்லமையை வெளிப்படுத்துகிறார். என் ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிற வல்லமையை வெளிப்படுத்துகிறார். கர்த்தரால் தடுத்து நிறுத்த அவராலே முடியும். இன்னொன்றை ஆண்டவர் செய்தார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசு பிறந்திருக்கிறார், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை கேட்டு ஏரோதும்
அவனுடைய நகரத்தாரும் ஏரோதும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். யாரை குறித்து? தன்னையே பாதுகாத்து கொள்ள முடியாத சின்ன குழந்தைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு பிறந்திருக்கிறார். தன்னையே பாதுகாத்து கொள்ள முடியாத சின்ன குழந்தை பிறந்திருக்கிறதுன்னு கேள்விப்பட்ட உடனே ஏரோதும் எருசலேம் நகரத்தார் என்ன பண்ணினார்கள்? கலங்கினார்கள். ஏரோது கலங்கினான் என்றால் அது தாங்க தேவ வல்லமை. ஆமென் சொல்லுங்களேன். ராஜாவே கலந்துக்கிறார், சின்ன குழந்தை, அதுவே அதுவால் பாதுகாத்து கொள்ள முடியாது. தன்னை அதுவால் என்ன பண்ண முடியாது? பாதுகாத்து கொள்ள முடியாது. யாரை குறித்து? தன்னையே பாதுகாக்க முடியாது சின்ன குழந்தையை குறித்து ஒரு பயம், கலக்கம். குழந்தை யார் என்கிற வல்லமையை இதுவரைக்கும் உலகிற்கு இன்னும் காண்பிக்கல. அந்த குழந்தை யார் என்பது இன்னும் அந்த வல்லமையை உலகிற்கு காண்பிக்கவில்லை. நல்ல கவனிய, இயேசு என்கிற நாமம் பெரிய ராஜ்யத்திற்கு இருளை கொண்டு வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் பயப்பட்டாங்க, கலங்கினார்கள். அவரை பெயரை சொன்னாலே உனக்கு நடுக்கம் வரும். அல்லேலூயா. ஏரோதே, அவருடைய நாமத்தை அவருடைய பெயரை சொன்னாலே உனக்கு நடுக்கம் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. எவ்வளோ பெரிய வல்லமையாக இருந்தாலும் பயப்படாதீங்க. இயேசு என்ற நாமத்தை சொன்னாலே நடுக்கம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிர வைக்கும் தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. இயேசு ஒரு நாள் ஆலயத்தில் இருக்கிறார். மார்க்கு 1 அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு கூச்சல். பிசாசு பிடித்தவன் எழும்பி சொல்லுகிறான், தேவனுடைய பரிசுத்தர் நீர், என்னை ஏன் கெடுக்க வந்தீர்? அவர் ஒன்றுமே செய்யலை. இயேசுவினுடைய நாமம், இயேசுவினுடைய பிரசன்னம் தடுத்தது. அது மட்டுமல்ல, இந்த உலகில் ஒரு சின்ன ஆளாக இருக்கலாம், ஆனால் உலகில் இருப்பவனிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தில் முழங்கால் படியிட்டு ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பேய் கூட்டங்கள் நடுங்க கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி, நான் ஜெபிக்கும் போது உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது பேய் கூட்டங்களாக அந்த நாமத்துக்கு பயப்படும். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் இன்றைக்கும் செய்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அதிர வைக்கிறவர். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை என்பது நான் கதை சொல்லலை. இயேசுவின் வல்லமை குறித்து கதை சொல்லலை, உண்மை அதுதான். சின்ன பவுல் ஒரு சின்ன குள்ளமான ஆள். பவுல் யார்? ஒரு சின்ன குள்ளமான ஆள். அவரை பார்த்தாலே அசிங்கமாக இருக்கும். அவரை பார்த்தாலே அசிங்கமாக இருக்கும். யாருக்கும் அவரை பிடிக்காது. ஆனால் அங்கிருந்த மதம் சொல்லுகிறது, இவன் கொள்ளை நோயை போன்றவன். இவன் யாரு? கொள்ளை நோயை போன்றவன். இவனை பார்த்தாலே பயமாய் இருக்கிறது என்று அன்று இருந்த யூத மதம் பயப்படும்படி ஒரு சின்ன பவுலினுடைய வாழ்க்கை இருந்தது. இயேசுவை பார்த்து மட்டுமல்ல, இயேசுவினுடைய பிள்ளைகளுக்குள் இருந்து வெளிப்படும் அவர் நாமத்தின் வல்லமையை பார்த்து அந்தகார லோகாதிபதியை நடுங்க செய்கிற அற்புத வல்லமை இயேசுவின் வல்லமை. அல்லேலூயா. ஏரோதே, நீ அதிகாரமுடையவன். என் ஆண்டவர் எப்படி தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார்? மத்தேயு 2 அதிகாரம் 4 வசனங்களை வாசிங்க. அவன் பிரதான ஆசாரிய ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அவங்க கேட்கிறாங்க, எங்கே பிறந்திருப்பார்? அவர்களுக்கு தெரியவில்லை. எந்த ஊரில் பிறந்திருப்பார் என்று எங்கே யாருக்கும் தெரியவில்லை. பதில் கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தர் யாரை பயன்படுத்தினார் தெரியுமா?
பதிலை கண்டுபிடிக்க அவரை நம்பி வருகிறார்கள் சாஸ்திரிகள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் வேண்டும். அந்த பதிலை யாரை வைத்து கண்டுபிடிக்கிறார்? உடனே ஏரோது வேத பாதகரை ஏரோது கூப்பிடுகிறார். கூப்பிட்டு இப்படி சொல்கிறார்களே, உங்கள் புஸ்தகத்தில் அது எங்கே இருக்கிறது என தேடி பாருங்கள் என்று சொல்லி, உங்களிடத்தில் இப்போ கேட்டால் எத்தனை பேர் அந்த வசனத்தை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. யாராவது சொல்ல முடியுமா? அது எங்கே இருக்குன்னா மீகாவின் புஸ்தகத்தில் இருக்குது. வசனம்லாம் சொல்ல மாட்டேன், வீட்டில் போய் கண்டுபிடிங்க. மீகாவின் புஸ்தகத்தில் அது இருக்கிறது என்று வெளிச்சத்திற்கு கொண்டு வர விரோதியை கர்த்தர் பயன்படுத்தினார். ஏரோது மட்டுமா விரோதி? கண்டுபிடித்து சொன்னார்களே வேதபாரகர், அவர்களும் இயேசுவுக்கு விரோதிகள் தான். அவர்களும் இயேசுவுக்கு விரோதிகள் தான். ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? அவர் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க வேண்டும். அதற்கு நல்லவர்களை வைத்து அவராலே செய்ய முடியும். ஆனால் அதற்கு பதில் வாழ்வுக்கே விரோதமாக இருக்கிற நபரை தேவன் பயன்படுத்தி நன்மையை வெளிச்சத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். அவருடைய வார்த்தையை, வல்லமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர கர்த்தரே செய்வார். ஆமென் சொல்லுங்க. இப்படி சொன்னால் புரியும். நீங்கள் எதிர்பாராத வல்லமை வாய்ந்த ஒரு சிலர் நபர் சூழ்நிலையிலே உங்களுக்கு எதிராக எழும்பி குழப்பத்தை உண்டாக்கி உங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கும், உங்களுக்கும் தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த கட்டத்தில் மறைந்து போன ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவர் சொன்ன வழி நடத்துதலும் உங்கள் கண்ணுக்கு முன்னால் வெளியில் வருவதற்கு சத்துரு விரோதி பயன்படுத்தின சூழ்நிலையை கர்த்தர் உபயோகித்திருப்பார். ஆமென். ஒரு பெரிய குழப்பம், இது என்ன என்று யாருக்கும் புரியவில்லை. புரியாத நேரத்தில் அர்த்தம் சொல்ல வேண்டும். தானியேலை வருவித்து அர்த்தம் சொல்லிவிட்டார். அர்த்தம் சொன்னவனுக்கு பரிசு கொடுத்து அனுப்பி இருக்க வேண்டும். ஆனால் அதோடு நிறுத்தாமல் 3வது ஸ்தானத்தில் அவன் உயர்த்தப்படுவதற்கு விரோதியை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, கை உயர்த்தி உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டாலும் அதை மேற்கொண்டு இருளிலிருந்து நன்மை வர செய்தவர் உம்மாலே அது முடியும். உம்முடைய வசனத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து புரிந்து கொள்ள செய்ய உமக்கு வல்லமை உண்டு. இந்த ஏரோது என்கிற வல்லமை இருக்கும்போது அதை மேற்கொள்ள ஆண்டவருடைய வல்லமை செய்த இன்னொன்று நாம் விளங்கி கொள்ள முடியாத ஒன்று. நாம் விளங்கி கொள்ள முடியாத அது என்ன? மத்தேயு 2 அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். மத்தேயு 2 அதிகாரம். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. அப்பொழுது நிறைவேறிற்று. நடக்கும் ஒரு சம்பவம். 2 வயதிற்குட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்? கொலை செய்யப்படுகிறார்கள். பெற்றோர்கள் எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள்? புலம்பி அழுகிறார்கள். ராமாவிலே இது நடக்கிறது. வசனம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி. அர்த்தம் என்ன? இது நடப்பதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒருவன் வருவான், அவன் என்ன பண்ணுவான்? பிள்ளையெல்லாம் கொலை செய்வான் என்று ஆண்டவர் முன்பதாகவே அறிந்திருந்தார். 2 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளை என்ன பண்ணுவான்? கொலை செய்வான் என்று என்றோ அறிந்தவர் ஆண்டவர் அதை உண்மையில் விரும்பவில்லை. ஆண்டவர் அதை தீர்மானிக்கவில்லை. தவறாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் அதை விரும்பவும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு தீய சக்தி வரும் என்பதை தம்முடைய ஞானத்தில் கர்த்தர் அறிந்திருந்தார்.
அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சின்ன காரியம் என்று நடக்கும் என்று தெரிந்து உங்களுக்கு தடுக்க வல்லமை இருந்தால் என்ன செய்திருப்போம்? அது நடக்காமல் தடுக்க நம்மால் என்ன பண்ணோம்? முடிந்த அத்தனையும் செய்வோம். ஆனால் அவர் தடுத்து நிறுத்தவில்லை. ஏன் நிறுத்தவில்லை? மத்தேயு 2:15 வாசிங்க. ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏரோதின் மரண பரியந்தம் ஆண்டவர் ஏரோது என்கிற மனிதனை உலகில் அனுப்பும் போதே அவனுடைய மரண நாளையும் அறிந்து அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டார். உலகத்தில் அவனை அனுப்பும் போதே அவனுடைய மரண நாள் என்னைக்கு என்பதையும் ஆண்டவர் தீர்மானித்து அனுப்பினார். இதற்கிடையில் இவன் இப்படி செய்ய போகிறான் என்று அவருக்கு தெரியும். அவன் செய்ய போவதையும் தடுக்கவில்லை. அவன் செய்யாமல் இருக்க குறித்த நாளையும் முன்னாலும் தள்ளலை, பின்னாடியும் தள்ளலை. அல்லேலூயா. நமக்கு இது புரியவே இல்லை. அது ஏன் என்று புரியவில்லை. இப்படி சொன்னால் புரியும். முதலாவது, மனிதன் தவறு செய்த போதே அவர்களுக்கெல்லாம் சாபத்தை கொடுத்தவர் சாத்தானை அன்றைக்கே அழித்திருப்பார் என்றால் இன்றைக்கு உலகத்தில் இத்தனை தீமை இருந்திருக்காது. அன்றைக்கே அழித்திருப்பாரால் இன்றைக்கு உலகத்தில் இத்தனை தீமை இருந்திருக்காது. ஒருவேளை நாமும் பிறந்திருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை. இயேசு போகிறார். பிசாசு பிடித்தவன் ஒருவன் கேட்கிறான், ஆண்டவரே, காலம் வருவதற்கு முன்னே நீர் எங்களை ஏன் வேதனைப்படுத்துகிறீர்? காலம் வருவதற்கு முன்னே நீர் எங்களை ஏன் வேதனைப்படுத்துகிறீர்? ஏன் எங்களை தேசத்தை விட்டு அனுப்பாதிருன்னு கெஞ்சுது. தேசத்தை விட்டு அனுப்பாதீங்க, இந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே என்ன பண்ணுங்க, போக விடுங்க, அனுமதி தாருங்க. பிசாசு என்பவன் எவ்வளவு நாள் கிரியை செய்ய வேண்டும் என்பதையும் என் கர்த்தர் அவனுக்கும் நாளை குறித்திருக்கிறார். ஆமென். எது வரைக்கும், எந்த நாள் வரைக்கும் அவன் கிரியை செய்யணுன்ற அந்த நாளையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? குறித்திருக்கிறார். ஆனால் அதை விட உண்மையானது 2:19 வாசிங்க. மத்தேயு 2:19. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்ட. ஏரோது இறந்த பின்பு ஆண்டவர் வாழ்நாளை குறித்து விட்டார். அந்த வாழ்நாளில் நன்மைக்கு பதிலாக தீய சக்திகள் வாழ்வில் தீமையான செயல்கள் நடந்தாலும் ஒரு மாறாத உண்மை, ஒரு நாள் அந்த வல்லமைக்கு என் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைப்பார். அல்லேலூயா. ஏரோதின் வல்லமை என்றும் தீமை செய்து கொண்டிருக்காது. அந்த வல்லமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இன்னொரு தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் செய்வார். இயேசுவினுடைய வல்லமை இன்று வரை இறைத்திருக்கிறது. அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க யூதா கோத்திரத்து சிங்கம் ஒருவர் இருக்கிறார். அவர் தாவீதின் வேறுமானவர், பெத்லகேமில் பிறந்தவர். என்னுடைய வாழ்க்கையில தடுத்து நிறுத்த, பாதுகாக்க, ஆண்டவரே, அதை வைத்து நன்மையாக கொண்டு வர, முற்றுப்புள்ளி வைக்க உம்மாலே கூடும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்போடு தொடர்புடைய 3வது ராஜா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 22-23. ஆகிலும் அர்க்கேலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய். 3வது தொடர்புடையவன் ஏரோதின் மகனாகிய அர்க்கேலாயு. அவன் என்ன பிரதிபலிப்புக்கு அடையாளமானவன்? வேதத்தை பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலையும் இயேசுவுக்கு எதையும் செய்ததாக பார்க்கவில்லை. ஆணை எழுதினவனாகவும் பார்க்கவில்லை.
அவன் யோசேப்பு எதையும் செய்யவில்லை. ஆனாலும் யோசேப்பு அவனுக்கு பயப்படுகிறான். யோசேப்பு அவனுக்கு பயப்படுகிறான். யாருக்கு? அர்க்கலேயுக்கு. ஏன் பயப்படுகிறான்? ஏரோதை போல, ஏன்னா ஏரோதுடைய மகன் இவன். ஏரோதை போல நிச்சயம் இவனும் தன் வல்லமை என்ன பண்ணுவான்? ஏரோதே வல்லமையை வெளிப்படுத்தினவன். இவன் யோசேப்பு நினைக்கிறான், இவன் இருந்தா அப்பாவை போல இவனும் இருந்து நமக்கு தீமை வந்து விடுமோ, இப்படியெல்லாம் நடந்து விடுமோ, இப்படி ஆகிவிடுமோ, இப்படி முடிந்து விடுமோ என்று தேவ சமூகம் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக அது இல்லவே இல்லை. ஆனால் கேள்விப்பட்ட செய்தியோ கிடைத்த தகவலோ அல்லது நீங்கள் கூகுள்லாம் போய் தேடி பார்க்குறீங்க பாருங்கள், கூகுளில் பார்த்து அது சொல்கிறத கேட்டு பயம். உண்மையிலே இல்லை. இவன் யோசேப்பு ஏன் பயந்தான்னா, அப்பா கொடுமைக்காரனாக இருந்தான், அதனால் மகனும் அப்படி தான் வருவானோ, நமக்கு தீமை வந்துடுமோ, இது நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோன்னு பயப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் நிஜமாக அது இல்லவே இல்லை. ஆனால் எங்கோ இருந்து நம்ம காதுக்கு வந்த செய்தி, எங்கோ இருந்து நம்முடைய காதுக்கு வந்த செய்தி அல்லது கேள்விப்பட்ட செய்தி அல்லது கூகுளில் தேடி பார்த்ததினாலே இப்படி ஆகிவிடுமோ என்று பயம் இருந்தால் இந்த நாளிலே அதற்கும் கர்த்தர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். உங்கள் பயங்கள் யாவையும் நீங்கி சமாதானமாய் வாழ உதவி செய்கிற தேவகுமாரனாகிய இயேசு நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆணையிடுகிறவனாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. அதிகாரம் வல்லமை உடையவனாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. அல்லது அவனுடைய மகனாயிற்ற இவன் தகப்பனே கொடூரமானவன், இவனும் இப்படித்தான் இருப்போம், எனக்கு ஏதாவது நடந்து விடுமோ, அந்த பயமும் இல்லை. கேள்விப்பட்ட செய்தியோ எங்கோ இருந்து வந்த காரியமோ கேட்டதுனால பயம் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்க ஒரு இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். இந்த நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு எந்த வல்லமைகளையும் மேற்கொண்டு பிறந்தவர். அவருடைய தேவ கரத்திற்கு முன்பாக எந்த வல்லமையும் நிற்க முடியாது, எதிராய் செயல்பட முடியாது என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்ல, நித்திய ராஜ்யத்திற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்ததான் முதலாவது நமக்குள்ளே இயேசு பிறந்திருக்கிறார். பிறந்தவர் நம்ம மட்டும் வச்சு மகிழாமல், பிறந்த சந்தோஷத்தை சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டதை பிறர் அனுபவிக்க சொல்ல கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அதை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். முழங்காற்படிட்டு இயேசு கிறிஸ்து பிறப்போடு தொடர்புடைய 3 ராஜாக்களை குறித்து பார்த்தோம். முதல் ராஜா சட்ட ரீதியானவன். அவன் என்ன நினச்சி சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்தை தன்னுடைய திட்டத்திற்கு நேராக வளைத்து திருப்புகிறவர் நம்முடைய தேவன். 2வது ராஜா ஏரோது. அவன் எல்லைக்குள்ளே தான் இயேசு பிறந்திருக்கிறார். 2 வருஷமாக அந்த செய்தி அவனுக்கு தெரியவே இல்லை. அங்கே போய் அவன் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறான். பிறகு நான் குழந்தைய பணிந்து கொள்ளணும்னு. அவனை போல அவன் மூளையே வேலை செய்யாமல் தடுத்தவர் இயேசு. உங்களுக்கு விரோதமாக சத்துரு சட்டங்களை போட்டு தீய எண்ணங்களோடு செயல்பட்டாலும் அவனுடைய மூளையை வேலை செய்யாமல் தடுப்பவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். 3வது ஏரோதுடைய மகனை பார்த்து யோசேப்பு பயப்படுகிறான். தகப்பன் கொடுமையானவன், மகன் வந்திருக்கிறான், தகப்பனை போல தான் இவனும் செய்வானோ, எனக்கு தீமை நடந்து விடுமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, பயம். நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் பயம். கேட்ட காரியத்தினாலே நமக்கு அதுக்கு வந்த செய்தி, கூகுளில் போய் தேடி பார்த்ததுனால பயம், இப்படிலாம் நடந்துருமோ, இதெல்லாம் வந்துருமோ, இதெல்லாம் இருக்கிறனால சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது, இதனால் வந்துருமோன்னு பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பயத்திற்கும் விடுதலை கொடுக்க இயேசு இன்றைக்கு நம் நடுவிலே இருக்கிறார். அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிறப்போடு தொடர்புடைய 3 அரசர்கள் செய்த காரியங்களையும் அவர்களுடைய நாட்களிலே ஆண்டவருடைய வல்லமை எப்படி செயல்பட்டது என்பதையும்
இந்த காலை வேளையில் எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வல்லமை பெரிதான வல்லமை, தடுக்கிற வல்லமை, அதரிசனமான தேவ வல்லமை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஒருடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக, பாதுகாக்கிற தேவ வல்லமை வெளிப்படுவதாக, தடுத்து நிறுத்துகிற கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. எதை குறித்த பயங்கள் இருந்தாலும் இந்த காலை வேளையில் பயத்தை போக்குகிற இயேசு இருதயத்தில் ஒரு திடமனதை தருவாராக, ஒரு தைரியத்தை தருவாராக. உமக்காக எழும்ப பெற்ற நற்செய்தியை பிறருக்கு சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.